முக்கியமான தேர்தல், ரொம்ப பிரிகேரியஸான ஒரு தேர்தல் கூட. அதாவது வந்து ஒரு மயிரிழையில இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மும்முனை போட்டி அப்படிங்கிறதுனால ஒரு ஓட்டுமே ரொம்ப முக்கியமா இருக்க போகுது. மிக குறிப்பா இப்ப 2016 பாத்தீங்கன்னா வெறும் 4,40,000 ஓட்டு தான் வித்தியாசமே. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமான வித்தியாசமே 4,40,000 ஓட்டு தான். இது வந்து பர் பூத். இப்ப 75,000 பூத் நமக்கு இருக்கு. அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஒரு பூத்துக்கு வெறும் 6 ஓட்டு தான். சராசரியா ஒரு பூத்துக்கு 6 ஓட்டு வித்தியாசத்துலதான் ஆளுங்கட்சி எது எதிர்கட்சி எது அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்படுது. சோ இவ்வளவு ஒரு குரூஷியலான சிச்சுவேஷன் தான் இந்த தேர்தல். அதுல இது 2 முனை போட்டியா இருக்கும் போதே அப்படி, இப்ப வந்து மும்முனை போட்டி அப்படிங்கும் போது ஒரு பூத்துக்கு 1 ஓட்டு அல்லது 2 ஓட்டு அப்படிங்கிறது ஆட்சியை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு மாதிரி மெஜாரிட்டி 80% சரியா இருக்குங்க, 90% சரியா இருக்குங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. நமக்கு 1% 2% கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கான்டெக்ட்ல நாங்க வந்து இத பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ எங்களோட சக்தி அபியான்ல நாங்க வந்து எங்களுடைய தேசிய தலைவர் திரு மணிஷ் சர்மா அவர்கள் வந்து உங்க பகுதியில நீங்க வந்து ஓட்டு திருட்டை வந்து எக்ஸமைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அதன்படி நாங்க வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த வேலையை தொடங்கி வந்து பண்ண ஆரம்பிச்சோம். சோ எங்களுடைய இது ஸ்டடி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65,10,000 வாக்காளர்களுக்கு மேல நாங்க இத பார்த்தோம், அனலைஸ் பண்ணோம். சோ பர்டிகுலர்லி நாங்க பார்த்தது வந்து தலைவர் கார்த்திக் சிதம்பரம் எம்பி அவர்களுடைய சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில சட்டமன்ற தொகுதி ஆலங்குடி, அதுல பூத் நம்பர் 95 கீரமங்கலம். சோ அதுதான் மேடம் சுமதியோட ஊரு. சோ அங்க இத வந்து நாங்க பண்ணோம். சோ எங்களுடைய அனாலிசிஸ் வந்து சார் நெக்ஸ்ட் எங்களுடைய அனாலிசிஸ்ல வந்து நாங்க ரொம்ப ஷாக்கிங்காவும் பயங்கரமாவும் நாங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா கதவு எண் மாற்றம் அப்படிங்கிறது. சோ சாதாரணமா நம்ம வந்து ஓட்டர் ஐடி வாங்கணும்னா 3 விஷயம் நம்ம சொல்லுவோம். ஒண்ணு வந்து ஐடி ப்ரூஃப், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய போட்டோ ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம புகைப்படத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கொடுப்போம். அப்புறம் வயதுக்கான ஆதாரம், எனக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு வயதுக்கான ஆதாரம் கொடுப்போம். அதுக்கப்புறம் முகவரிக்கான ஆதாரம் கொடுப்போம். இந்த முகவரியில தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் கொடுப்போம். இந்த முகவரி ஆதாரத்துல நம்ம என்ன ஒரு ரேஷன் கார்டோ அல்லது வந்து ஒரு ஆதாரோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து ஆதாரமா நம்ம சப்மிட் பண்ணுவோம். அதன் அடிப்படையில நமக்கு வந்து ஓட்டு லிஸ்ட்ல நம்ம பேரை சேர்ப்பாங்க. ஓட்டு ஐடி வந்து நமக்கு ஐடி கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அதுல என்ன முகவரி ஆதாரம் நம்ம கொடுத்தோமோ அந்த முகவரி அதுல என்டர் ஆகும். அதை பொறுத்து அது எந்த தெருவுல இருக்குதோ எந்த வீட்டுல இருக்குதோ அதை பொறுத்துதான் நமக்கு எந்த பூத் அப்படிங்கிறது வந்து டிட்டர்மைன் ஆகும். சோ அதன்படி நம்ம ஒரு பர்டிகுலர் பூத் நமக்கு அசைன் ஆகும், அதுலதான் நம்ம போடுவோம். சோ இப்போ இதுல நாங்க பார்த்தது என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், லைக் வந்து ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. நான் உங்களுக்கு இந்த பிபிடி அனுப்புறேன். சோ இதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய டோர் நம்பர் வந்து ஒரிஜினல் டோர் நம்பர் வந்து ஒரு 13 இல்ல 15 அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க இவங்க கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா 1A அல்லது வந்து 12/13/5 அந்த மாதிரி இஷ்டத்துக்கு கற்பனைக்கு எட்டாத டோர் நம்பர்ஸ் எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வந்து தானே வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் நம்பர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னே புரியல. நாங்க வந்து களத்துல போகும்போது அவங்களுடைய எந்த ஒரு ரேஷன் கார்டை அவங்க சப்மிட் பண்ணாங்க, என்ன ஆதார வந்து சப்மிட் பண்ணாங்க, அந்த ப்ரூஃப் எல்லாம் கூட எடுத்து பார்த்தோம். அந்த ப்ரூஃபுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு டோர் நம்பரை வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. அதை விட இன்னும் பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஓட் ஐடியில ஒரு டோர் நம்பர் இருக்கு, ஓட் லிஸ்ட்ல இன்னொரு டோர் நம்பர் இருக்கு. இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியல. சோ எங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த ரைட் இருக்கு அவங்களா இஷ்டத்துக்கு ஒரு டோர் நம்பரை போடுறதுக்கு அப்படின்னு தெரியல. அதுக்கு அதை வந்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில இதை பண்ணாங்க அப்படின்னு தெரியல. நாங்க கேட்ட வரைக்கும் இவங்க யாருமே அட்ரஸ் சேஞ்ச் அப்ளை பண்ணல, டோர் நம்பர் சேஞ்ச் அப்ளை பண்ணல. இவங்க யாரும் அந்த வீட்டை விட்டு 20-30 வருஷமா போகவும் இல்லை. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரி நடந்திருக்கு. சோ இது வந்து ஒரு மிக மிக பயங்கரமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா, இது ஒரு இடத்துல 2 இடத்துல பண்ணல, 5-10 இடத்துல பண்ணல, 500-1000 இடத்துல பண்ணல, லட்சக்கணக்கான இடங்கள்ல
இந்த மாதிரி இவங்க வந்து பண்ணிட்டாங்க. ரொம்ப 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 கவனமா இருங்க. இந்த டோர் நம்பர் சேஞ்ச் அப்படிங்கறத தயவு செஞ்சு இதை லைட்டா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் நிறைய கட்சிக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த டோர் நம்பர் சேஞ்ச் அப்படிங்கிறது நாங்க பார்த்தோம், ஆனா ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அங்கதான் பிரச்சனை. இப்ப அவங்க ஒரு 10 ஓட்டுல 8 ஓட்டு 7 ஓட்டு 9 ஓட்டு செக் பண்ணி சரியா இருக்குன்னா எல்லாம் சரியா இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு 5-10-15% ஓட்டு வந்து இவங்க நீக்கிட்டு மாத்திருக்காங்க. சோ ஒரு ஓட்டை வந்து நீக்கிட்டு இன்னொரு ஓட்டா மாத்துறது அப்படிங்கிறது இன்னைக்கும் லூசிக்குமான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 2 ஓட்டா இருக்கு. அந்த மாதிரி நான் வந்து ஒரு 5% ஓட்டை எடுத்துட்டு 5% ஓட்டை வச்சேன்னா ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் 10% வந்து வித்தியாசம் இருக்கும். சோ இது ரொம்ப டேமேஜிங்கா இருக்கும். சோ எல்லா கட்சி தொண்டர்களும் சரி, பிஎல்ஏஸும் சரி, பொதுமக்களும் சரி, எல்லா ஆக்டிவிஸ்ட் சோசியல் ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஓட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டோர் நம்பருக்கும் இப்போ நீங்க அவங்களுடைய கரஸ்பாண்டிங் கரெக்டான டோர் நம்பரை தயவு செஞ்சு ஓட் லிஸ்ட் பிரிண்ட் எடுத்து மார்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏப்ரல் 6 அவங்க புது ஓட்டர் லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் தெரிஞ்சுக்கோங்க. உடனே போய் நீங்க அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல இருக்க ஒவ்வொன்றுத்துக்கும் கரெக்டான டோர் நம்பர் என்ன அப்படிங்கறது தயவு செஞ்சு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு எப்படி நீங்க வந்து பூத் ஸ்லிப் கொடுக்க போறீங்க அப்படிங்கறது வந்து நீங்க கிளியரா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எபிகைடி இதே மாதிரி எபிகைடி மாத்தி இருக்கிறதுனால யாரோ ஒருத்தருக்கு எபிகைடி நான் போட்டா எனக்கு ஓட்டு இல்லைன்னு வருது அப்படின்னு நீங்க விட்டுறாதீங்க. அதே ஓட்டு அதே பூத்லயோ இல்ல பக்கத்து பூத்லயோ இருக்கும், வேற ஒரு எபிகைடியில அதே இருக்க வாய்ப்பு இருக்கு. போட்டோ அதே தான் இருக்கும். அதனால அத அவங்க எபிகைடி மாறி இருந்தாலும் அதே பர்சனோட போட்டோ எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்து அதையும் கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மொத்தம் ஒரு 600-700 டோர்ஸ் இருக்குன்னா எல்லாத்தையும் டோர் நம்பர் கரெக்டான டோர் நம்பர் மார்க் பண்றது ஏன் ரொம்ப அவசியம்னா, அப்ப மட்டும்தான் உங்களால அந்த 50-60 எக்ஸ்ட்ராவா இவங்க சேர்த்து வச்சிருக்கிற அந்த போலி வாக்காளர்களை நீங்க அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். சோ இவங்க ஒவ்வொரு பூத்லயும் வந்து ஒரு 30-40 பேர் நீக்கிட்டு அந்த போலி வாக்காளர்களை சேர்த்து வச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னு சொன்னா, 650 ஓட்டுல வந்து 500 ஓட்டு 600 ஓட்டு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் சரியாதான் இருக்கு தலைவரே அப்படின்னு மேல ரிப்போர்ட் பண்ணிட்டு நீங்க விட்டுருப்பீங்க. இதை நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன், பெரிய தலைவர்கள் வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஆனா அந்த ஒரு 50 ஓட்டு 60 ஓட்டு 30 ஓட்டு அப்படிங்கிறது வந்து இங்க எலெக்ஷனை டிசைட் பண்ணக்கூடிய மிக 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 முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால எது அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கு, யாருமே ஆளை கண்டுபிடிக்க முடியாம இருக்குங்கிறத மார்க் பண்ணிட்டு அந்த 50 பேர் அந்த பேர்ல யாருமே வந்து ஓட்டு போடாத வரைக்கும் நீங்க நைட் வரைக்கும் அதை பர்டிகுலரா பாதுகாக்கணும் அப்படிங்கறத வந்து நாங்க கேட்டுக்கிறோம். அந்த மாதிரி ஓட் லிஸ்ட்ல இல்ல ஆனா அவங்க பலவாட்டி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அந்த பூத்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள ஓட்டு அளிக்க அனுமதிக்கணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் கிட்டையும் கேட்டிருக்கு. இதுக்கு தேவையான அழுத்தத்தை எல்லாரும், அதாவது என் கையில ஒரு வேலிட் ஓட்டர் ஐடி இருக்கு அப்படின்னு சொன்னா என்னுடைய பூத்ல அந்த தெரு எந்த பூத்ல வருதோ அதுல போய் அந்த ஓட் ஐடியை வச்சு அவங்களால ஓட்டு போட முடியணும். அதுக்கான அழுத்தத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து கொடுக்கணும்.